ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கையின் பரிந்துரைப்படி இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் 10% அதேபோல் தமிழகத்தில் 3.5% என்ற நிலையிலிருந்து 7% உயர்த்தி தர கோரியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் இன்று சென்னை, திருச்சி, நெல்லை மற்றும் கோவையில் சிறை செல்லும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதனால் தமிழகம் முழுவதும் ஒரு இஸ்லாமியர்களிடையே பெரும் எழுச்சி காணப்படுகிறது. சென்னையில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் திரண்டுள்ளதால் சென்னை முழுவதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நமது மூன் தொலைக்காட்சி செய்தியாளர்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் பிஜே அவர்கள் ஒரு சிறப்பு பேட்டி அளிக்க இருக்கிறார்கள். அதை பற்றி பார்ப்போம். இந்த இடஒதுக்கீடு போராட்டம் நீங்க தொடர்ச்சியாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் இது நடத்துறீங்கன்னு சிலர் விமர்சிக்காங்க. அதை பற்றி என்ன சொல்றீங்க? தேர்தல் வர்ற நேரத்தில் நடத்தணும். தேர்தல் வர்ற நேரத்தில் நடத்தினால்தான் எந்த கோரிக்கைகளுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும். ஆனால் நாங்கள் தேர்தலில் நடத்தி நாங்கள் சீட்டு கேட்க போகிறதில்ல, எங்களுக்கு எந்த ஆதாயத்தையும் பெற போகிறதில்ல. தேர்தல் நேரத்தில் எங்களை மக்களுக்கான கோரிக்கை வைக்கணும். இது யாருக்கும் ஆதரவாக நடத்துறது எதிரும் கிடையாது. கோரிக்கை நிறைவேற்றினால் ஆதரவாக வாக்களிப்போம், நிறைவேற்றலைன்னா எதிராக முடிவெடுப்போம். அதை சொல்லக்கூடிய ஒரு போராட்டம். இப்போ உங்கள் கோரிக்கையை இப்போ தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நிறைவேற்றி தந்தா அவங்க நீங்கள் ஆதரிப்பீங்களா? கண்டிப்பாக ஆதரிப்போம். நிறைவேற்றலைன்னா கண்டிப்பாக எதிர்ப்போம். நிறைவேற்றி தந்தால் நிச்சயமாக நாங்கள் ஆதரித்து வாக்களிப்போம். அதிகரித்து தரவில்லை என்றால் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழகம் முழுவதும் எத்தனை இடத்துல நடத்திட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இதில் கூடியிருக்காங்க? தமிழகத்தில் மொத்தம் 4 இடங்களில் நடத்தணும். அதிகாரிகள் கேட்டுக்கொண்டபடி சென்னையில் நடத்தினால் தாங்காது, பிரித்து நடத்துங்கள் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் 4 இடத்துல சென்னை, திருச்சி, நெல்லை, கோவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே அளவு லட்சக்கணக்கான மக்கள் 4 இடங்களும் குழுமி இருக்கிறார்கள். நாங்கள் நடத்துவது சிறை செல்லும் போராட்டம். ஆனால் அதிகாரிகள் உங்களை கைது செய்ய மாட்டோம், வாகனம் இல்லை, மண்டபம் இல்லை, நீங்க விடிய விடிய இருந்தாலும் எங்களால் கைது செய்ய முடியாது என்று சொல்லும் அளவுக்கு ஒரு போராட்டம் தமிழகத்தில் நடந்திருக்குதா என்றால் கிடையாது. சிறை செல்லும் போராட்டத்துக்கு சின்ன சமுதாயம், பெரிய பெரிய கட்சிகளுக்கு கூடாத அளவுக்கு மக்கள் ஆர்வத்தோட குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் வர்றார்கள் என்றால் உணர்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த உணர்வை மதித்து அவர்கள் இடஒதுக்கீடு தர வேண்டும். ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேடியம் முழுவதும் மக்கள் தலைவரால் நிரப்பப்பட்டு இங்கே ஒரு சென்னையிலேயே ஒரு பெரும் எழுச்சி காணப்படுகிறது. இஸ்லாமியர்கள் கோரிக்கையான 7% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு நிறைவேற்றி தர என்று பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும்.